பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பிஜேபி எதிர்க்கிறதுக்கு தாவேக தயாரா இல்லை. ஒரு 5 டிஎம்சி திறந்து விடணும் கூட திறந்து விடலாம். நாம்கே வாஸ்து யாரு கொடுத்த ஐடியாவும் தெரியல. முதலமைச்சருக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா ஒரு கோப்பர். டிகே சிவகுமார்லாம் ரொம்ப கோபமாக பேசினா அப்போ நான் அவனை சீரியஸாகவே எடுத்துக்கல போப்பா அப்படின்றோம். ஏன்னா சூழல் அது கேட்டது போல அமையல. அவர் வந்து மேகதாதை கட்டியா அவன் அவர் தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கு. கஜானா கம்மியா இருக்குன்னா அந்த கஜானாவை நிரப்புறதுக்கு உண்டான அரசோட தொழில்நோக்கு பார்வை. இப்போ நான் பேசினா இப்போ நீ தானே முதலமைச்சர் சரி பண்ணுப்பான்னு கேட்பாங்க. தாவேக்கா இன்னும் ஒரு வீக்கான கவர்மெண்ட். இப்போ இந்த போராட்டம் பெருசாக ஆகுதுன்னா தாவேக்கா மீது நம்பிக்கை இல்லாதது அது கருத்து. அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ குறிப்பாக வந்து விஜய் அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது இந்த நீட் பிரச்சனையை இங்கேயும் பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் அவர் ஃபேஸ் பண்ணணும். காவல்துறை வந்து போராட்டக்குறவர்களை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுது. டெல்லியில் போறான்னா ராகுல் காந்தியை கண்டு அரெஸ்ட் பண்ணால் கைது பண்ணுறாரு. பட் இங்கே அதே போலீஸை செய்து பட் இவர் அமைதியாக இருக்கார் அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதே போல் காவிரி விவகாரம், மேகதாது பிரச்சனை சரி ஒரு பக்கம். இன்னொன்று காவிரியிலேருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணி, இந்த 2 மாதம் வர வேண்டிய தண்ணி வரல. அதில் பெரிய பாதிப்பு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா போயிட்டு டிகே சிவகுமாரை மீட் பண்ணுற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. நிறைய சிக்கல் இவர் சுற்றி இருக்குது. எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறாரு? அவர் எப்படி இந்த அரசியல் இந்த மிஷினரி நடத்திட்டு இருக்காரு? அதாவதுங்க, ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போது டிகே சிவகுமாரை போய் பார்த்த உடனே டிகே சிவகுமார் உடனே தண்ணி குத்துருவாரா அப்படின்னா எனக்கு தெரில. மேபி ஜூலை மாதத்துலையும் ஜூன் மாதத்துலையும் தர வேண்டிய தண்ணி நிறுத்தி வச்சதை கூட ஒரு 2 டிஎம்சி திறந்து விட்றேன், இல்லை ஒரு 5 டிஎம்சி திறந்து விட்றேன்னு கூட திறந்து விடலாம் நாம்கே வாஸ்துக்கு. ஸோ இது வந்து ஒரு 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 நாம்கே வாஸ்து கூட்டமாக தான் இது போக போகுது. ஏன் அப்படின்னா காவேரி நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்குது, காவேரி மேலாண்மை வாரியத்தினுடைய வழிமுறைகள் இருக்குது. இது 2 இருக்கும்போது முதலமைச்சர் போய் கேட்டால் தான் தண்ணி தரணும்னு இல்லை. தண்ணின்னு இருக்குன்னா அது திறந்து விடலாம். இல்லை சரி கம்மியாக தான் இருக்குது, ஒரு டம்ளர் தான் இருக்குது தண்ணி, நானே குடிக்கிறத விட எனக்கு தாகம்தான், மேபி முக்கால்வாசி நான் குடிச்சிட்டு ஒரு 40% உங்களுக்கு கொடுக்கலாம் மனிதாபிமானத்தில், அது கூட அங்கே காணும். ஒன்று. 2வது, இப்போ இவர் போய் காங்கிரஸ் ஆள் தாங்க தமிழ்நாட்டில், காங்கிரஸ் தயவு இவருக்கு தேவை. போய் ரொம்ப கோபமாலாம் பேச முடியாது. அதுவும் டிகே சிவகுமார்லாம் ரொம்ப கோபமாக பேசினா அப்போ நான் அவனை சீரியஸாகவே எடுத்துக்கல போப்பா அப்படின்றப்பல. ஏன்னா அவருக்கு இந்த கணக்கு கூட்டக்கணி கணக்கெலாம் தெரியும். இங்கே இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி கேமரா மாதிரி 3 காலில் ஒரு காலை வலிச்சு விட்டா கவுந்துரும் அப்படின்றது டிகே சிவகுமார் நல்லா தெரியும். இந்த மாதிரி வேலைகள்லாம் டிகே சிவகுமார் நிறைய பார்த்துருக்காரு. காங்கிரஸ் கட்சி எங்கெங்கே சிக்கல் இருக்கோ அந்த மாநிலத்தில் போய் இந்த பிரச்சனைகள் பார்க்குறதா. அதெல்லாம் டிகே சிவகுமார்லாம் வந்து ரொம்ப இறங்கிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது யார் கொடுத்த ஐடியாவோ தெரியல. முதலமைச்சருக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்கா அவர் போகிறார். போயிட்டு மழை வந்தால் தப்பிச்சாங்க, மழை வரலன்னா 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா இப்போது கண்டிப்பாக விஜய் வந்து போயிட்டதுக்கப்புறம் எதனா ஒன்று சொல்லணும். வழக்கமாக அமைதியாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்க மாட்டேன், ஒரு அறிக்கையாச்சும் வரணும். அந்த அறிக்கையை அங்கே கர்நாடகாவில் எதிர்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். அதே மாதிரி தண்ணி வாங்காமல் இல்லை விவசாயிகளுக்கு காசு கொடுக்காம இவர் வெறுங்கையோடு வராருன்னா இவருக்கும் கெட்ட பேர். இது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அவர் வந்து பெங்களூர் போகிறது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய, ஏன்னா சூழல் அது கேட்டது போல் அமையல. அவர் வந்து மேகதாதை கட்டியா அவன் அவர் தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அவங்களுக்கு தேர்தல் வருது. இப்போ நீங்கள் இப்போ தான் தேர்ந்தெடுக்கப்படுறீங்க, அவங்களுக்கு தேர்தல் வருது. அவங்க அரசியல்வாதி. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னோட ஆதாயத்தை தான் பார்ப்பாங்கள. வந்தவங்கள வெறுங்கையோடு அமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நம்பி போகிறீங்க, வெறுங்கையோடு அமிச்சிட்டாங்க, இல்லை கிள்ளி கொடுக்குறாங்க. இந்த கிள்ளி குத்தத்தை எடுத்துன்னு வந்து இங்கே ஊரில் அள்ளியா கொடுக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காம்பன்சேஷனுக்கு இது அங்கே போகிறத விட விவசாயிகள் கடன் ரத்து பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை சரியாயிடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன எதை எப்படி கஜானா காலி பண்ணி போயிருக்காங்க சார். நான் எப்படி சார் கஜானா பணம் இல்லாமல் நான் எப்படி எல்லாத்தையும் கடன் தள்ளுபடி பண்ண முடியும்? சரி, கடனும் வாங்க முடியாது. ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் ஏகப்பட்ட கடன் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. கடன் வாங்க முடியாமலாம் கிடையாதுங்க. கடன் வந்து நீங்கள் வருவாய் வருது இல்லை. இப்போ நானா சொத்து வரி யாருமே கட்டுறதே இல்லையா? கரண்ட் பில்லு கூட வருது. ஒன்று, புதுசாக கட்டடம் கட்டுறீங்க, புதுசாக வீடு எவ்வளோ பேர் கட்டுறாங்க, எவ்வளோ பேர் இப்போ புது சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் கனெக்ஷன்லாம் வாங்குறாங்க. அவங்க எல்லாமே வந்து ரேட்டு வந்து இப்போ டபுள் ட்ரிபிள்.
அதாவது இருக்கிற வீடுங்களுக்கு ஏற்றினா தெரிஞ்சிரும் பேசு பொருள் ஆகிடுன்றத புது கனெக்ஷன் வாங்க வராங்கள அவங்களுக்கு சார்ஜஸ் போட்டு தள்ளுறது. இப்போ ஃப்ளாட் விலைலாம் கூட போகுது இல்லை, அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மறைமுகமான காரணம். இப்போ நீங்கள் ஒரு பழைய வீடு எடுத்துகிட்டு போய்ட்டு அது சொத்து வரியை பாருங்கள், ஒரே தெருவில் தான் இருக்கும் வீடுகள். புதுசாக கட்டின வீடு எடுத்து அதை சொத்து வரியை பாருங்கள், பழைய வீட்டை விட புது வீட்டுக்கு கண்டிப்பாக கூட இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரே யூனிட்டாக பார்ப்பாங்க, இதை தனித்தனி ஃப்ளாட்டாக பார்த்துட்டு எல்லாமே ஏற்றிருக்காங்க. இப்போ இந்த வருவாயெல்லாம் எங்கே போகுது? ஒன்று சரி, வருவாய் கஜானா கம்மியாக இருக்குது, ரைட்டு. கஜானா கம்மியாக இருக்குன்னா அந்த கஜானாவை நிரப்புறதுக்கு உண்டான அரசோட தொலைநோக்கு பார்வை என்ன, திட்டங்கள் என்ன? வருவாய் பெருக்குவதற்கு தாவேக அரசு இந்த 2 மாதத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே கிடையாது. அந்நிய முதலீடு வருது அப்படின்னா அது கேட்டால் அது என்ன ஏமாத்து வேலைன்னு சொல்லுவோம். என்னென்னா லேண்டை தூக்கி சீப்பாக கொடுக்குறது, கரண்ட்டை தூக்கி ஃப்ரீயாக கொடுக்குறது, அரசோட ஆணைகளை வந்து கஷ்டமே இல்லாமல் ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு தனிநபர் போய் நான் வீடு கட்டணும், நான் ஃபேக்ட்ரி திறக்கணும் அப்படின்னா அரசு ஒத்துக்குதா? இங்கே இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா? கஷ்டப்படுத்துதுல. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வண்டி பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது வேற ஒரு வியாபாரம், வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சம், நீங்கள் எனக்கு இதெல்லாம் பார்த்து இப்போ சீப்பாக கிடைக்குது, இடம் சீப்பாக கிடைக்குது, தண்ணி சீப்பாக கிடைக்குது. அதுவும் நீங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு இல்லை வந்து ஒரு ஐடி பார்க்கு இல்லை ஒரு காரிடர்லலாம் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு இடம் பெரிய இடம் கிடைக்குது, கரண்ட்டு எல்லாம் 5-3 அவங்க ரோடெல்லாம் போட்டு குத்துறாங்க. நம்ம போய் அங்கே பக்கத்தில் ஆட்கள் இருப்பாங்க, சீப்பு லேபரு, அவங்கள வச்சு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுட்டு எப்போனா சரிப்பா உன் கதை முடிஞ்சிச்சு, இனிமேல்ட்டு வரியை கட்டு, இனிமேல்ட்டு இந்த காசுக்கு இதை கட்டு அப்படின்னா அப்போ பேக்கப் கடையை சேர்த்துட்டு ஓடிடணும். இதுதான் நடக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வர்றதுனால நிறைய இடத்துல பாதிக்கு இதான் நடக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடையாது. அப்போ வருவாய் பெருக்கிறதுக்கு அரசு மூலமாக திட்டங்கள், அரசு வருவாய், அப்புறம் அந்த வருவாய் வந்து மக்கள்கிட்ட போகணும். அப்போ தான் அது வரியாக திரும்பி வரும். அது ஒரு சைக்கிளுங்க. இந்த சைக்கிளில் வந்துட்டு நிறைய சிக்கல்கள் இருக்குது தாவேக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தீர்வு கொடுத்தா தானே மாற்றோம். திருப்பி அதே பேசிகிட்டு இருந்தால் அது எப்படி மாற்றோம்? அது உங்களே பாதிக்கும் வர தேர்தலில். ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு சார்? இப்போ இந்த நீட் பிரச்சனை பற்றி நான் சொன்னேன். நீட் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த அரசும் நாங்கள் நீட்டுக்கு எதிர்ப்பானவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தாவேக்கா அரசும். இப்போ வந்து நீட்டை பற்றி அதில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, பார்லிமெண்ட்டில் நமக்கான ஸ்ட்ரென்த் இல்லை, மெஜாரிட்டி இருந்தால் தான் நீட்டை ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான தத்துவத்தை பேசுகிறாங்க. இப்போ அதாவது தேர்தல் வாக்குறுதி நம்ம அதை தான் எதிர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இவங்க யாரும் நீட் விஷயத்தை ரத்து பண்ண சொல்லி யாரும் கேட்கல. போராட்டத்துக்கான ஸ்பேஸ் கேட்குறாங்க, போராட்டத்துக்கான ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணால் கைது பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணால் கைது பண்ணுறாங்க. 2 எடுத்துக்காட்டு இந்த முட்டு கொடுக்குற இந்த விளக்கத்தை சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஒன்று ஜல்லிக்கட்டு வந்து எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், பாராளுமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஆதரவாக இல்லை. அப்போது காங்கிரஸ் எதிர்நிலை, பிஜேபி எதிர்நிலை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அது தீவிரத்தன்மை கொண்டு வரும், மேனகா காந்தி போன்றவர்கள் தான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபியும் அது பசுமாடு சம்பந்தம், மாடு ஈடு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. கேட்டால் கோர்ட்டு சொல்லிச்சு, சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு தான். ஒன்று. 2வது எடுத்துக்காட்டு, இப்போது விவசாயிகள் மசோதா முடியவே முடியாதுன்னா பிஜேபி முடியவே முடியாது, என்ன பண்ணாலும் சரி விவசாயிகளோட மசோதா திரும்ப பெற மாட்டாங்க. எங்கே தேர்தலில் தோற்றுருவோமோன்னு பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தை வந்து திரும்ப பெற்றாங்க. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஒருவேளை இந்த நீட்டால் அரசு தோற்றே போயிடும் அப்படின்னு அந்த பயம் வந்துச்சு அப்படின்னா நீட் தேர்வு ரத்தே ஆகிடும். பேன் கிடையாது, அதாவது ஃபேர் நீட்டு கிடையாது, நீட்டே வேணான்னு கூட நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில மாநிலத்தில் நீட்டை வந்து இது பண்ணதுனால நம்ம பெரிய அடி அப்படின்னு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸோ இல்லை அவங்களோட காவல்துறையோ இல்லை அவங்களுக்கு வியூகம் பார்க்குறவங்களோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி அந்த விஷயத்தை தன்னோட நிலைப்பாடை கூட மாற்றி, ஏன்னா ஆட்சியில் இருக்கணும். இல்லை சார், இப்போ என்னன்னா, இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கம்பேரிட்டிவ் கேட்குறாங்க. இதுக்கு முன்பு இருந்த அரசு ஒரு மாநில கொள்கை சம்மந்தமாக கல்வி சார்ந்தில் ஒரு தெளிவாக இருந்தாங்க. இப்போ இந்த அரசுக்கு கொள்கை தெளிவு இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் எதுவுமே இருக்குது. ஓகே, இப்போ பிரச்சனை சென்ட்ரலில் ஒரு பிரச்சனை வருது, டெல்லியில் ஒரு போராட்டம் வருது, அதை ஒட்டி தமிழ்நாட்டில் அதுக்காக போராட்டத்தை முன்னெடுத்தால் தடுக்கப்படுறாங்க. சரிங்களா? ஆளும் அரசு குறிப்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறேன்னா, இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கு அந்த வேலையெல்லாம், நமக்கு அதில் வந்து டெல்லியில் டீல் பண்ண வேண்டிய விஷயம், டெல்லியில் நமக்கான ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், அதில் மெஜாரிட்டி இருக்கணும், அப்போ தான் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு, அதாவது டெல்லியில் இவங்களுக்கான பிரதிநிதி உருவாக்குறதான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை கூட காங்கிரஸ் கொடுத்துட்டு இவங்க போகாமல் இருந்தவங்க தான். ஆனால் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிற அந்த தன்மை இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஏமாற்று வேலை, மாற்றம், அதாவது மாற்றி விடு, மடைமாற்றம் பண்ணுறது. ஒரு எம்பி இருக்கிறாங்களா 2 எம்பி இருக்கா முக்கியம் இல்லை. நிறைய நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்லாம் 2 எம்பி இருந்தாலும் டெரேக் ஓபிரியனு, அதுக்கப்புறமா வந்து மோவா மைத்ரா பட்டாசு கலப்பு, தனிநபர் கவனிக்கத்தக்க தனிநபர் தனிநபர் பண்ணுவாங்க. ஒரு வந்து அதே மாதிரி கேரளாவில் ஒரு எம்பி வருது, அவர்லாம் வந்து போட்டு ஜான் பிரிட்டாஸ்
விட்டாஸ்னா பட்டே கலப்பாம்ல. திருச்சி சிவா திருச்சி அவர்லாம் வந்து ஒரு சில தனி நபர் தீர்மானம்லாம் கொண்டு வந்து அதாவதுங்க அந்த அவையோட ஈர்ப்பை நீங்கள் ஈர்க்கணும். 4 பேர் அதை பற்றி பேசணும். ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு ஒரு அரசியல்வாதியோட வேலை என்ன? பேசி அந்த பிரச்சனையை வந்து மக்களோட கவனத்துக்கு செலுத்தணும், இல்லை அரசோட கவனத்துக்கு செலுத்தி அது தீர்வு வாங்கி தரணும். நமக்கு இல்லை வராதுன்னா இதெல்லாம் பேசுகிற பேச்சா இது? சரி, அப்போது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் 3 வருஷம் கழிச்சு அது வரலாம் நீட் தேர்வு இந்த மாதிரி ஆயிருப்பாங்க, குழந்தைங்க இறக்கலாமா, நடக்கலாமா இது? அப்போது என்னன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க எங்களுக்கு வேணாம். இப்போது பிஜேபி எதிர்க்கிறதுக்கு தாவேக்கா தயாராக இல்லை. ஐயா ஆதவர்ஜனாவோட பேச்சுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது. ஆமாம் சார், அவர் சொன்னார் சார், சட்டமன்றத்தில் சொன்னார், நான்லாம் தேவையில்லாமல் வந்து மத்திய அரசு பகச்சிக்க மாட்டேன், இணங்கி போவேன், நிர்வாகத்தை இணங்கி போகணும்னு சொன்னார். அதை கூட நிர்மலா சீதாராமன்லாம் வரவேற்று தான் பேசினாங்க. இந்த இணங்கிறதுங்கிறது இப்படி தானா? அந்த இணங்கிறது என்னென்ன ஆக்சுவலாக இணைந்து போகிறதுன்றது, நீங்கள் அப்படி இணைஞ்சு போகலன்னா என்ன ஆகுனா, சிபிஐ வழக்கு இருக்குது கரூர், அதில் நோட்டீஸ் வரும், சார்ஜ் ஷீட் வரும், சார்ஜ் ஷீட்டில் உங்கள் பேர் வரும், சில பல உண்மைகள்லாம் வெளியில் வரும். அப்புறம் அமலாக்கத்துறை வழக்கு வந்து ஒரு சில பேர் மீது நிலுவையில் இருக்கும். உதாரணத்துக்கு 2 விஜயபாஸ்கர் அவங்க மீது. அப்புறம் அமலாக்கத்துறையில் கருப்பு பணம், லாட்ரி தப்பான முறையில் பிரிண்ட் அடிச்சு பண்ணதாக சொல்லிட்டு ஐயா ஆதவர்ஜனோட ஃபேமிலி அவர் மீதுமே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நோண்டாங்கன்னா தேவையில்லாத தலைவலி. நான் எதுக்கு என்னங்க வருஷத்துக்கு ஒரு 2500 3000 பேர் எழுத போகிறான் தமிழ்நாட்டில், அதை டாக்டர் ஆக போகிறாங்க. அதில் பாதி பேர் வந்து நீட்டு இருந்தாலும் இல்லைனாலும் டாக்டர் ஆகிடுவாங்க, பண வசதி இருக்குது. மிச்சம் ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு நான் எதுக்கு வந்து போட்டு கஷ்டப்படணும்? ஆனால் அனிதா மரத்தை நீங்கள் போய் ஆதரவு தெரிவிச்சிங்களே. அன்னைக்கு நான் எதிர்கட்சி, எனக்கு அன்னைக்கு ஓட்டு வேணும், அன்னைக்கு எனக்கு மாணவர்களோட ஓட்டு வேணும், அதுக்காக நான் சொன்னேன். இன்னைக்கு நான் ஆளுங்கட்சி, நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் அதை பேச முடியாது. இப்போ நான் பேசினா இப்போ நீ தானே முதலமைச்சர் சரி பண்ணுப்பான்னு கேட்பாங்க, நான் மாட்டிக்கிடுவேன். அதனால் என் சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்து நான் அமைதியாக இருப்பேன். அன்னைக்கு என் சூழ்நிலைக்கு எனக்கு ஓட்டு வேணும், அதனால் நான் அப்படி பேசினேன். இப்போ நான் ஓட்டை வாங்கிட்டேன், நான் திருப்பி அதை பண்ண முடியாது. அதாவது காவல்துறை மற்றவங்க மீது கை வச்சா இது வந்து ஜனநாயக படுகொலை, மனித மிருகங்கள் மீது மனித மிருகம் மாதிரி நடந்துக்கினாங்க, காவல்துறை அராஜகம் ஒழிக. நாங்களே முதலமைச்சராக இருக்கும்போது காவல்துறையின் மீது கல்லெடுத்து அடித்து விட்டார் மாணவர்கள். காவல்துறையை பாருங்கள், ஒரு காவல்துறைக்கிட்ட இப்படியா நடக்கிறது? ஒரு பண்புமான இவங்கெல்லாம் படிக்கிற பசங்களா? இவங்களெல்லாம் பார்த்தாவே மாணவர்கள் மாதிரியா தெரியுது? எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ் மேலே அடிப்பான். அப்போ போலீஸே அடிக்கிறான்னா யார் இவங்க? தெரிதுங்களா 2 பேச்சுக்கும் வித்தியாசம்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போலீஸ் அராஜகம் ஒழிக, ஜனநாயக படுகொலை, மனித உரிமை மீறப்படுது, இது எதிர்கட்சியாக இருக்கும்போது. நீங்களே ஆளுங்கட்சியாக இருந்தீங்கன்னா போலீஸ் தான் லட்டியோட வரும், போலீஸ் தான் வந்து பாதுகாப்பு எல்லாம் வச்சுக்கிது, கைது செய்யும், ஜெயிலுக்கு போகணும், எல்லாம் போலீஸ் தான் பண்ணுவோம். ஆனால் ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல முதலமைச்சராகவோ பிரதமராகவோ, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறையுடைய கண்ணியத்தை சீன்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. காவல்துறை அச்சா பின்ன காவல்துறை வேடிக்கை பார்க்குமா? இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இதுதான் எல்லா ஆட்சியாளர் காலத்திலும் நடக்குது. இதுக்கு தாவேக்கா விதிவிலக்கு அல்ல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் தாவேக்கா இஸ் மோர் வல்னரபிள். தாவேக்கா இன்னும் ஒரு வீக்கான கவர்மெண்ட். இப்போ இந்த போராட்டம் பெருசாக ஆகுதுன்னா தாவேக்கா மீது நம்பிக்கை இல்லாதது அது காட்டுது. முதலமைச்சர் வந்து சரி செய்வாருன்னு அவங்களுக்கு தெரியல, முதலமைச்சர் சரி செய்ய தெரியாதுன்னு தானே அவங்க போராடுறாங்க. அவங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை இருந்தால் அவங்க வந்து ஏன் ரோடுக்கு வர போகிறாங்க? பிரதமர் மீது நம்பிக்கை இருந்தால் அவங்க ஏன் ரோடுக்கு வர போகிறாங்க? அப்போ பிரதமர் மீதியோ தமிழக முதலமைச்சர் மீதோ மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. சார், சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய, அதாவது இந்த ஆட்சிக்கு ஸ்டேபிள் இல்லை, மைனாரிட்டி அரசாக இருக்குது, இதுக்கு ஆதரவு கூறக்கூடிய அந்த அரசு, அந்த கட்சியின் தலைவர்களே போராட்டத்துக்கு வராங்களே சார். அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மாணவர்கள் போராடினாங்கன்னா நீங்கள் இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லையா நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அந்த ஆட்சிக்கு ஆதரவு தரவரே வந்து போராடுற அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாதி அவங்க நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு மாணவர்களை பார்க்கணும், இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சின்றது ஏழைப்பாளைகளுக்கு உண்டான கட்சி. அவங்களோட கொள்கையில் வந்து இதெல்லாம் எதிர்க்கணும்னு இருக்குது. அவங்க வந்து கல்வி வியாபாரமாகிறத கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கல. அப்போ இதெல்லாம் வந்து காமனாக அந்த கட்சியினுடைய கொள்கை அடிப்படையில் இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டோம். என்ன நிலைப்பாடு? அரசியல் நிலைப்பாடு. தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் தாவேக்காவும் கிட்டத்தட்ட இதில் வந்து பெருசாக ஈடுபாடு பேசுது தாவேக்கா, ஆனால் ஈடுபாடு காட்டல. ஆனால் இது ஒரு நெருக்கடியான சில. ஒரு சைடு போனால் கேவலப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி மாணவர்களே போட்டு அடிக்குது, லாக்அப் டெத்தில் மரணம் பண்ணுது. உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் டைஃபியில் இருக்க எஸ்எஃப்ஐயில் இருக்கிறவங்கள பர்மிஷன் இல்லை, காலேஜில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த காவல்துறையை கண்டிக்கல அப்படின்னு ஒரு சைடு அழுத்தம். இன்னொரு சைடு என்னன்னா, நம்ம பாசிச பாஜக வந்துவிடும் சொல்லி நம்ம உருட்டி நம்ம சப்போர்ட் பண்ணுவேன், எப்படி அது வாபஸ் வாங்குறது? அதனால் நெருக்கடியில் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த நெருக்கடி தொடரும். ஆனால் அவங்க கூட்டணியை விட்டு விலகலாம் மாட்டாங்க. அவங்க சும்மா இப்படி பேசுவாங்க, அவங்க வந்து 4 நாள் விவாதம் பண்ணுவாங்க, 5ஆவது நாள் திருப்பி மறுபடியும் பார்த்து இந்த பிரச்சனை மறந்தவொன்னா இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும்.
சரி, இப்போ விஜயோட அரசியல் நான் ஓவராலாக பார்க்கும்பொழுது அவர் இந்த இடத்துக்கு வருவதற்கு எப்படி ஆசைப்பட்டார்னா, இதுக்கு முன்பு இருந்த திமுக அரசு ஆளவே தகுதியற்றது, ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதல்வராக இருக்கவே தகுதியற்றவர், எல்லா பிரச்சனையும் இருக்குது, எல்லா துறையிலும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசினார். ஆனால் இவர் வந்திருக்கிறாரு, அந்த 2 மாசத்துல அவருடைய இந்த 2 மாசம் ஆட்சியில் அதே பிரச்சனை பல கட்டமாக குறிப்பாக இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 9 ஆணவ கொலை நடந்திருக்கு. ஆணவ கொலை மட்டுமே 9 நடந்திருக்கு. இதில் லாக்அப் டெத்து இஷ்யூஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் அப்போ காட்சிகள் மாறல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அதை தான் பேசி அவர் அந்த இடத்துக்கு வந்தார். இப்போ இவர் ஆட்சியில் இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது, இவரை நோக்கி கேள்வி எழுப்புனா சைலண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த சைலண்டாகவே இந்த என்டையர் 5 வருஷம் அவரால் ரன் பண்ண முடியுமா? இப்படி ஒரு நிர்வாகம் செஞ்சுட்டு தன்னோட அரசியல் தான் இருக்கிற பொசிஷன் அவரால் காப்பாற்றிக்க முடியுமா? ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டா 5 வருஷம் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆவர் தான் கஷ்டம். நீங்கள் முதலமைச்சராக உட்காந்துட்டிங்கன்னா காவல்துறை இருக்குது, எம்எல்ஏ வேலைக்கு வாங்கலாம், குதிரை அரசியல் பண்ணலாம், ரெசார்ட் அரசியல் பண்ணலாம், பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணலாம், எதிர்கட்சிகளை உடைக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய நேரத்தில் பண்ணியிருக்காங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் இருந்தார்ல, என்ன எதனா கஷ்டப்பட்டாரா? இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா தாவேக்கா இந்த 2 மாதத்தை விட அதோட 4 வருஷம் வந்து ஆக்சுவலாக பெட்டர், ஃபார் பெட்டர். கேட்கலாம் எதில் பெட்டர் அப்படின்னா, நீட்டுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, அதில் பெட்டர். இபி கரண்ட் பில்லில் வந்து விவசாயிகளுக்கு 3 வாட்டி கரண்ட் கொடுத்தாங்கல்ல, அதில் பெட்டர். விவசாயிகள் கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல, அதில் பெட்டர். அது மாதிரி அவங்களுக்குன்னு இருக்குது. அப்புறம் அந்த 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலுக்கு நிறைய பேர் போனாங்க. ஒரு சிலதெல்லாம் பண்ணியிருக்கு அந்த கட்சி. இபிஎஸ் வந்து அந்த ஆட்சி போயிடும், 6 மாதம் தாங்காதுன்னு போயிடுச்சு, தப்பிச்சிச்சு. அதே மாதிரி தாவேக்காவும் தப்பிக்கும். யாரோ ஒரு கூட்டணி கட்சியோ இல்லை யாரோ ஒரு அரசியல் ஆளுமை தலைவர்கள் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு போகிறத வந்து விடமாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வேணால் விருப்பப்படலாம், எடப்பாடி பழனிசாமி வேணால் விருப்பப்படலாம். ஆனால் ஒரு பெரிய குரூப் வந்து தாவேக்கா கவர்மெண்ட் போகக்கூடாது அப்படின்னு வேலை செய்யும். அப்படி வேலை செய்கிறதுனால தான் அதிமுகவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து மாற்றி ஓட்டு போடுறாங்க. அப்படி வேலை செய்கிறதுனால தான் அமமுக இருக்கிற எம்எல்ஏ வந்து உங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்க. அதனால் அட்வான்டேஜ் தாவேக்கா. ஆட்சிக்கு வந்தாச்சு, ஆட்சியை தக்க வச்சுக்கலாம். திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இதுதான். இப்போ இன்றைக்கி காலைல வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களாம் வந்து போராட்டம் சேர்ந்துக்கிறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு என்ன கேஸ் பிரச்சனைங்க இப்போ போராட்டம் பண்ணுறாங்க? இல்லை இப்போ உக்ரைன் வாரில் டீசல் விலை எல்லாம் 150 ரூபா ஆகி போச்சா? மாணவர்கள் பிரச்சனை. நம்ம வீட்டு பசங்க நாளைக்கு டாக்டர் ஆகணும், நம்ம வீட்டு பசங்க நாளைக்கு போட்டி தெரிவிச்சா இந்த மாதிரி நடக்குதா, இது நல்லா இல்லை, வயிறு எரியுதுன்றதான் வந்து உட்காராங்க. அப்போது தாவேக்கானுடைய செயல்பாடு என்பது மௌனமாக இருக்குது. நிறைய விஷயத்தில் வந்து இரட்டை வேடமாக இருக்குது. நிறைய விஷயத்தில் வந்து அமைதி காத்து அது கடந்து போகிறது. 4வது மடைமாற்றம். மௌனம், மடைமாற்றம், அமைதி காத்தல், அதுக்கப்புறம் பிரச்சனையை வந்து திசை அதான் 2மே ஒன்று தான். வேடிக்கை பார்க்குறது. மௌனமாக இருக்கிறது வேறு, அந்த விஷயத்தில் மௌனம், ஆனால் மறைமுகமாக வேலை நடக்கலாம். இவங்க வேடிக்கையும் பார்க்குறாங்க. இப்போ 4 விஷயத்தையும் பண்ணுது தாவேக்கா. அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த முக்கியமான பிரச்சனைகளில் இந்த ஜனநாயகம் படத்துக்கு அவங்க காமிச்ச அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். இப்போ நம்ம ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணோம்? குழந்தைக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நல்லா படிக்கலாம், இன்னொன்று டெய்லி சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருமல் காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இருக்கலாம். இப்போ குழந்தைக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்கும். அந்த மாதிரி தாவேக்காக்கு என்ன ஆப்ஷன் பிடிக்குதுன்னா, சினிமா, ரீல்ஸ் போடுறது, வைப்பு பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் பேசுகிறது, படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ போய் அட்டன் பண்ணி அமைச்சர்களே வந்து அங்கே வந்து கண் கலங்கிறது, எம்எல்ஏக்கெல்லாம் அழுவுறது. அப்போ அந்த கட்சிக்கு இதுதான் அதிகமாக பிடிக்குது. அதனால் அவங்க அந்த கட்சிக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்குது, அவங்களுக்கு வந்து போராட்டம் பழகிச்சு, அதனால் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. படம் பார்த்து பழகினவங்க படம் பார்க்குறாங்க, போராட்டம் பண்ணுறவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் அதில் நான் தப்பு எதுவும் பார்க்கல. அவர்களோட இயல்பு, அவர்களும் படம் பிடிக்கும் தானே. படத்தினால தானே அவங்க அந்த திரை கவர்ச்சி, இந்த திரை வசனம் இதெல்லாம் வச்சு தானே அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அவங்க கொள்கை பாடல் வந்து எல்லாமே அது மாதிரி இருக்குது. அதுதானே அவங்க ரிங்டோனாக வைக்கிறாங்க, அதை தானே பேசுகிறாங்க, அதானே பயிற்சி எடுக்கிறாங்க. அதனால் அது எதுவும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சது. இப்போ பூனை வந்து பால் குடிக்கும், பூனை பால் குடிச்சது தப்பா? அது மாதிரி தாவேக்காக்காரங்க போய் படம் பார்த்தது தப்பு கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கும். அது நீங்கள் கேட்கலாம், ஜனநாயகன் போராட்டம் நடந்துருக்குது நீட்டுக்கு, அது ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்களே. இங்கே ஜனநாயகம்னா திருப்பியும் தான் பூனைக்கு எது பிடிக்குமோ அதுதான் பண்ணும் பூனை. இப்போ பூனைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்தாலும் பக்கத்தில் மீன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அது என்ன பார்க்கும்? மீனை சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ, எது நல்லா வருமோ அதை தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. நல்ல சார், விரிவான உரையாடல். உங்கள் வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.